ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வீடியோ போடுறது. அண்டு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு புது இனிஷியேட்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஃபஸ்ட் வீடியோ ஆஃப் தி லேர்னிங் தமிழில் கற்க. இந்த வீடியோ எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, லைக் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துட்டு இங்கிலீஷில் தான் டெமோஸ் அண்டு சொல்லித்தராங்க. லைக் டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம பசங்க தமிழ் பசங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைக் எல்லாருமே நாலேஜபிள் பர்சன் இல்லை. இங்கே வந்து கற்றுக்கிட்டு யூடியூப், கூகுள் இதுதான் வந்து மெயின் திங். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு பார்க்குறவங்க தான் இந்த ஃபஸ்ட்டு என்னோடய மெயின் வீடியோ. என்னென்னா, என்னோடய நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுக்கலான்னு, அதுதான் என்னோடய மெயின் திங். ஸோ இப்போதைக்கு ஒரு 2-3 லாங்குவேஜையும் ஸ்டார்ட் பண்ணி ஃப்யூச்சரில் எல்லா லாங்குவேஜுக்குமே இந்த டுட்டோரியல் கொடுக்கலான்னு இருக்கேன். யூடியூப்பில் தான் நிறைய டுட்டோரியல் இருக்குது, நீங்கள் என்ன டுட்டோரியல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். இதோட மெயின் திங் என்னென்னா, டுட்டோரியல்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லை. ஓரளவுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சு படிக்கிறவங்கலாம் வந்துட்டு அவங்களுமே சில விஷயங்கள் கவனிக்கிறது இல்லை. என்ன டுட்டோரியல் நடக்குது, ஏன் என்னன்னு ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறாங்க, இது செய்ய சொன்னாங்க, செய்கிறோன்னு சொல்லி இருக்காங்க. பட்டு அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியாமலே போயிடுது. இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வீடியோவில் ஏன் அந்த விஷயம் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு சொல்கிறாங்க, செய்கிறோம், அப்படி தான் போயிட்டுருக்கு. தவிர ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு செய்கிறோன்ற ஒரு, ஏன்னா ஃப்யூச்சரில் அப்போ தான் நீங்கள் இன்னும் டெவலப் பண்ண முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் யூடியூப்பு, கூகுள்னு வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோ. அதாவது பேஸ்லேருந்து எல்லாமே சொல்லித்தர்றது. யூடியூப்லேயும் சொல்லி தந்திருக்காங்க, பட் இங்கிலீஷில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு நம்ம பசங்க தமிழ் பசங்க தமிழ் மொழியில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்த பசங்களால் பண்ண முடியலன்றதுனால சில விஷயங்களை நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். தமிழ்னா தூய தமிழில் எடுக்கிறதில்ல. நம்ம பசங்களே சில பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சும் அதை கேட்குற இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை. ஸோ அதனால் இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நாங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு நிறைய லாங்குவேஜஸ் தாட்டில் வச்சுருக்கோம். லாங்குவேஜஸ் சிஎம்எஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு HTML ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு HTML லாங்குவேஜை பற்றின கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு ஓரளவுக்கு HTML முடிச்சிட்டோம்னா அடுத்து PHP, C, ஜாவா. அதே மாதிரி நான் சொல்கிறேன், இது வந்துட்டு டுட்டோரியல், பேசிக் டுட்டோரியல் மாதிரிலாம் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும். ஏன்னா இப்போதைய கரண்ட் ட்ரெண்டில் ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன, நம்ம படித்ததுக்கும் நம்ம வேலை செய்கிறதுக்கும் எப்படி டிஃபர் ஆகுது. நான் எல்லாமே வேலை செய்கிறது ரிலேட்டடாக சொல்ல போகிறேன். புதுசாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரெஷர் புதுசாக முடிச்சுட்டு வெளில வராங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நான் வெளில வந்தப்போ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கப்புறம் தான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, வெளில வரவங்க பல பேருக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு முடிச்சிட்டோம் அப்படின்னு வெளில வந்திருக்காங்க. பட்டு இந்த இது வந்து உங்களோட வேலைக்கெல்லாம் சில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு HTML நான் கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சேன்றதுக்கு நீங்கள் ஒரு இது மூலயமா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு இன்டர்வியூவில் சால்வ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு இது மூலிமா சில கற்றுக்கிட்டு ப்ராஜெக்டே நீங்கள் வெளியில் ஃப்ரீலான்ஸாக பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு நிறையா இருக்குது. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML, PHP, WordPress, Joomla, Drupal, அப்புறம் ஆண்ட்ராய்டு, அப்கமிங் ஆண்ட்ராய்டுக்கு நிறையா பிளான்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டுக்கு. பட் திஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். பேஸ்லேருந்து போகலாம் அப்படின்றதுனால ஸ்டார்டிங் வித் வெப் பேஸ்ட். ஏன்னா இப்போதைய ட்ரெண்டில் வெப் பேஸ்ட்டும் ஆண்ட்ராய்டும் தான் வந்துட்டு மூவிங் ஆன். அதர்ஸும் இருக்குது, பட் மேக்ஸிமம் மூவிங் ஆன் வந்து வெப் பேஸ்டும் ஆண்ட்ராய்டும் தான். ஸோ இதான் எங்களோட ஃபஸ்ட் வீடியோ. ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங்கோட பேசிக் நாலேஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங்னால் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சர்வர்
கிளைண்ட், அதான் வெப் பேஸ்ட் இல்லைங்களா. ஒரு வெப்சைட்டில் என்ன இருக்கும், சர்வர் கிளைண்ட் இருக்கும். வெப் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சர்வர், ஒரு கிளைண்ட்டு. சர்வரில் வந்துட்டு என்னென்ன இருக்கோ அது கிளைண்ட்டு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனில் எடுக்கிறேன். ஏன்னா அது கூட தெரியாதவங்கலாம் ஒன்றையும் பண்ண முடியாது, ஜஸ்ட் லாங்குவேஜ் இதுதான். ஸோ நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, மெசேஜ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு, நம்மளோட ஐடி பசங்களாம் சொல்கிறேன், மெசேஜ் கம்யூனிகேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு இன்டர்நெட்டு ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்சர் எடுத்திங்கன்னா அது யார் மெசேஜ் பேஸ்ட் கம்யூனிகேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம வந்துட்டு 2 டயர் ஆர்கிடெக்சர் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம 2 டயர் ஆர்கிடெக்சர் அதை பற்றின ஒரு இதுக்கு போகலாம். ஓகே, இதான் 2 டயர். இது சிம்பிளாக சொல்லலாம் அதான். அதாவது என்னென்னா, ஒரு கிளைண்ட் இருப்பார், ஒரு சர்வர் இருப்பாங்க. ஒரு கிளைண்ட்டு, ஒரு சர்வர். கிளைண்ட் வந்துட்டு ஒரு டயர், சர்வர் வந்துட்டு ஒரு டயர். அதான் 2 டயர் ஆர்கிடெக்சர். கிளைண்ட்டு என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அது சர்வருக்கு அனுப்புகிற மெசேஜாக அது வந்து சர்வர் வந்து ரிட்டர்ன் ரிசல்ட்டடாக கொடுக்கும். இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர். ஆனால் நம்மளது வந்துட்டு வெப் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்து n டயர் ஆர்கிடெக்சர். இந்த n டயர் ஆர்கிடெக்சர்னால் என்னென்னா, நிறைய பேர் இருப்பாங்க நடுவில். அதாவது பேசிக் வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர், பேசிக் வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர். ஆனால் இது வந்துட்டு n டயராக நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் 3 டயர் ஆர்கிடெக்சர் அது பார்க்கலாம். 3 டயர் ஆர்கிடெக்சர்னால் என்னென்னா, ஒரு கிளைண்ட்டு, நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம், ஒரு கிளைண்ட்டு, ஒரு சர்வர் சொன்னோம். இங்கே என்னென்னா, சர்வர் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு ஸ்டில் 2 more டயர்ஸ். அதாவது ஒரு கிளைண்ட்டு, ஒரு சர்வர்னால், சர்வர் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வராக 2 டிஃப்ரெண்ட் டயராக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து அப்ளிகேஷன் டயர், இன்னொன்று டேட்டாபேஸ் டயர். அதாவது கிளைண்ட் டயர் வந்துட்டு அதே தான், உங்கள் அப்ளிகேஷன் டயர்னு ஒன்று இருக்குது, டேட்டாபேஸ் டயர்னு ஒன்று. நான் இந்த மாதிரி டயர், கிளைண்ட்டு, சர்வர் சொல்லிகிட்டு இருக்கேனே, அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு வெப் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் வைஸாக நான் சொல்கிறேன், ஏன்னா வெப் பேஸ்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் இஸ் நத்திங் பட் அவர் கம்ப்யூட்டர். அதாவது ரிக்வஸ்ட் எது கேட்குதோ அதான். இப்போ நீங்கள் வந்து இங்கே போயிட்டு, நான் வந்து ப்ரௌசரில் போய்ட்டு இங்கே வந்து google.com அப்படியே அடிக்கிறேன்னா, எனக்கு இந்த ப்ரௌசர் தான் கிளைண்ட்டு, இந்த சிஸ்டம் தான் கிளைண்ட். இந்த சிஸ்டத்தில் இந்த ப்ரௌசர் வந்து அந்த கிளைண்ட் கூட, சர்வர் கூட ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரௌசர். ஸோ அந்த ப்ரௌசர் நான் கூகுள்னு அடித்தேன்னா, இந்த கூகுள்ன்றது வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஒரு, அதாவது அப்ளிகேஷன் டயரில் போய் சர்ச் பண்ணி அதோட ரிசல்ட் இந்த பேஜை டிஸ்பிளே பண்ணு அப்படியே எடுத்துன்னு வந்து காட்டுது. ஸோ இதுதான் கிளைண்ட்டுனா என்ன. சர்வர்னால் என்னென்னா, இந்த பேஜ் எடுத்துன்னு வந்து காட்டுதில்ல, இந்த பேஜை டிசைன் பண்ணியிருப்பாங்க, இந்த பேஜை கோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபைல் வச்சுருப்பீங்க, சி ப்ரோக்ராம் படித்தவங்களாம் சி ஃபைல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்குன்னு சில ஃபைல்ஸ்லாம் ஏஎஸ்பி, சி ஷார்ப், பிஹெச்பி, HTML மாதிரி நிறையா ஃபைல்ஸ் கோடு அடிக்கிற ஃபைல், உங்களோட சோர்ஸ் ஃபைல், அதை ஸ்டோர் பண்ணுற இடம் தான் அப்ளிகேஷன் டயர். அதாவது உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அடிக்கிற கோடிங், சோர்ஸ் கோட், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற சர்வர் தான் அப்ளிகேஷன் டயர். டேட்டாபேஸ் டயர் நேம்லேயே இருக்குது, உங்கள் டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க சர்வர் தான் டேட்டாபேஸ் டயர். ஸோ அப்ளிகேஷன் டயர், அதாவது அப்ளிகேஷன் சர்வரில் வந்துட்டு நீங்கள் கோட் பண்ண உங்களோட கோடிங், உங்களோட ஃபைல்ஸ் அது வந்து இருக்கும். டேட்டாபேஸ் டயரில் உங்களோட டேட்டாபேஸ் வந்து லோட் ஆகிடும். ஸோ 3 டயர் ஆர்கிடெக்சர் தான் உங்களோட வெப் பேஸ்ட் ஆர்கிடெக்சரோட பேசிக். அதாவது கிளைண்ட்டுன்றது உங்கள் கம்ப்யூட்டர், ஹியர் இட் இஸ் அ ப்ரௌசர். அப்ளிகேஷன் டயர் இல்லை அப்ளிகேஷன் சர்வர்ன்றது நீங்கள் கோட் பண்ண ஃபைல் வைக்கிற இடம். டேட்டாபேஸ் டயர்ன்றது உங்களோட டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணியிருக்க இடம். இது எப்படி n டயராக இருக்குது
அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் டயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டயர் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் சர்வர்ஸ் வச்சுக்கலாம். அதாவது ஒரு கிளைண்ட்டு ஒரு சர்வர்கிட்ட மட்டும் இல்லாமல் நிறையா சர்வர்லேருந்து உங்களோட ரெஸ்பான்ஸை எடுக்கலாம். இதுதான் உங்களுக்கு தெரியும், திக் கிளைண்ட்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் தான் இது டயர். அதாவது ஒரு அப்ளிகேஷன் டயர் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு சர்வர் இல்லாமல் நிறையா சர்வர்லேருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரீவ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் டயர். ஒரு அப்ளிகேஷன் சர்வர் மட்டும் இல்லை, அதேமாதிரி நிறைய டேட்டாபேஸ் சர்வரும் வச்சுக்கலாம். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸு லைக் ரிசல்ட் பார்க்கும்போது, நாட் ஒன்லி அண்ணா யூனிவர்சிட்டி, எந்த இது எடுத்துக்கிட்டாலும், அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோ எந்த யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டாலும், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கே எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் தான் கிளைண்ட்டுன்னு வச்சுங்க, அதில் என்னோடய நம்பர் அடிக்கிறேன். நம்பர் அடித்தோடனே நான் இங்கே போய் ஃபஸ்ட் இன் சர்வர் வந்து அப்ளிகேஷன் டயரில் வந்துட்டு என்னோடய ரிக்வஸ்ட் போது ரிசல்ட் எனக்கு வந்து காட்டுது. இப்போ நான் பல இடத்துல இருக்கேன், தௌசண்ட்ஸ் ஆஃப் கிளைண்ட்டுன்னு வச்சுங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நிறைய ரிக்வஸ்ட் ஒரே சமயத்தில் போகும். ஸோ ஐ கேனாட் சர்வ், என்னால் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் என்னோடய ரிசல்ட்டை எடுத்து கொடுக்க முடியாது. டேட்டாபேஸ்கிட்ட போய் கேட்டு வாங்கி எல்லாருக்கும் எடுத்து உடனே கொடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் உங்கள் இது அடிக்கும்போது சம்டைம்ஸ் எரர் வருது, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது, லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சுற்றி சில டைம்ஸ் வந்து இந்த பேஜே லோட் ஆகாது, சர்வர்லேருந்து அந்த பேஜே உங்களுக்கு இங்கே லோட் ஆகுது. ஏன்னா நிறையா ரிக்வஸ்ட் வந்துருச்சு. அது எந்த ரிக்வஸ்ட்டுக்கு எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றதுக்கு டைம் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னா மல்டி டயர் அப்ளிகேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டாபேஸ் சர்வர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், மல்டிபிள் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் வைக்கலாம். அதாவது அந்த அப்ளிகேஷன் சர்வர் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கிற லைக் இது வந்து 50 சர்வ் பண்ணணும், 50 ரிக்வஸ்ட் சர்வ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த 50 ரிக்வஸ்ட்டுக்கு மேலே போகிற ரிக்வஸ்ட்டில் இன்னொரு சர்வர்லேருந்து போகும். எல்லாமே ஒரே சர்வர் தான், எல்லா ஃபைல்ஸும் ஒரே சர்வர், சேம் ஃபைல்ஸை எல்லா சர்வர்லேயும் போட்டிருப்போம். அதாவது இவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறது இந்த சர்வருக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த சர்வரோட மேக்ஸிமம் சர்வீஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் சர்வருக்கு போயிட்டு அதை கால் பண்ணி அது வந்து உங்களுக்கு காட்டும். அந்த டைமில் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அதுக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் டயர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது ஜஸ்ட்டு கிளைண்ட்டு, அப்ளிகேஷன் டயர் அண்ட் டேட்டாபேஸ் டயர். ஸோ இதை படிச்சிட்டோம், இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது லைக் இது பேர் சர்வர் சொல்கிறேன். இது 2 சர்வர் சொன்னேன், இது கிளைண்ட் சொன்னேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே ஒரு டெமோவாக செய்ய போகிறோம். கிளைண்ட்டுனா என்ன, அப்ளிகேஷன் என்ன, டேட்டாபேஸ் 3 சொன்னோம் இல்லையா. இந்த 3த்தையும் நம்ம சிஸ்டமையே கிளைண்ட்டாக ஆக்ட் பண்ண போகிறோம், நம்ம சிஸ்டத்தையே அப்ளிகேஷன் டயராக யூஸ் பண்ண போகிறோம், நம்ம சிஸ்டத்தை டேட்டாபேஸ் டயராக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு லோக்கல் சர்வர்ஸ் வேணும். வாட் ஆர் தி லோக்கல் சர்வர்ஸ் ப்ரெசன்ட்? நம்மக்கிட்ட இருக்கிற லோக்கல் சர்வர், அதாவது நம்ம சிஸ்டத்துலேயே போட்டு செக் பண்ணி நம்மளே டெவலப் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த சர்வருக்குள்ளே போட்டால் தான் உங்களோட ஃபைல்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் சர்வரை வந்துட்டு நம்ம லோக்கல் சர்வர்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட லோக்கல் சர்வர்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் கிடைக்கிது. ஸோ ஒன்று வந்து எக்ஸாம்பிள், ஒன்று வேம்ப்பு, அப்புறம் ஐஏஎஸ், 3 டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பும் வேம்பும் ஒரே டைப் ஆஃப் சர்வர்ஸ். எக்ஸாம்ப் அண்டு WAMPP இது 2மே ஒரே டைப் ஆஃப் சர்வர், எக்ஸாம்ப் அண்ட் வேம்ப். இன்னொன்று வந்து ஐஎஸ் சர்வர், IIS. ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போனால் ரொம்ப லேட் ஆகும். சிம்பிளாக சொல்லணுன்னா எக்ஸாம்ப் அண்டு வேம்ப் இது என்ன அப்படி சொல்லணும்னா, உங்களோட PHP அப்ளிகேஷன் பேர்ல் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, உங்களோட PHP லாங்குவேஜையும் பேர்ல் லாங்குவேஜையும் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சர்வர் தான் எக்ஸாம்ப் அண்ட் வேம்ப். ரெண்டாவது இது வந்து சர்வரில் பேக்கேஜு, அதாவது நம்ம ஒரு நிமிஷம், இதுதான் இது வந்துட்டு அப்பாச்சின்னா பைக் கிடையாது. அப்பாச்சின்றது இதுதான் சர்வர். ஆக்சுவலி உங்களோட PHPயும் உங்களோட பேர்ல் ப்ரோக்ராமையும் ரன் பண்ணுறதுக்கூடிய ஹெல்ப் பண்ணுற சர்வர் வந்து இதுதான் அப்பாச்சி HTTP சர்வர். இதுதான் அப்பாச்சி சர்வர். டிபெண்ட்ஸ் HTTPயில்
டிபெண்ட்ஸ். உங்களோட அந்த சர்வர் நேம் வந்து அப்பாச்சி சர்வர் வந்துட்டு நம்மளோட ஃபைல்ஸை லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சர்வர். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் சர்வர் வந்து அப்பாச்சி சர்வர். இப்போ இந்த சர்வர் வந்துட்டு சரி, ஓகே, லெட்ஸ் ஒன் பை ஒன்னாக போவோம். எங்கது? ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் சர்வர் தான் உங்களோட அப்பாச்சி சர்வர். ஓகேங்களா? இப்போ டேட்டாபேஸ்க்கு என்னென்னா MySQL டேட்டாபேஸ். இது MySQL நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. நம்ம வெப் பேஸ்டாக யூஸ் பண்ண போகிறதுனா MySQL டேட்டாபேஸ். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வெப் பேஸ்டாக பார்க்குறதுனால இந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்துட்டு PHP Perl யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு அந்த அப்பாச்சி சர்வர். டேட்டாபேஸ் வந்து MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒன்று சொன்னேன், IAS டேட்டாபேஸ், IAS சர்வர். IAS சர்வர் என்னென்னா, IAS சர்வர் உங்களோட .NET வெப் பேஸ்டு .NET என்ன C# ASPயில் பண்ணுவீங்க இல்லையா? வெப் பேஸ்டு வந்துட்டு ASP தான். ஸோ ASP.NETோட சர்வர் வந்துட்டு IAS சர்வர். ஏன்னா உங்கள் ASP.NET ஃபைல்ஸ் எல்லாம் போடுற சர்வர் வந்து IAS சர்வர். இதுக்கு உரிய டேட்டாபேஸ் வந்து SQL. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். பட் நம்ம அங்கே போக தேவையில்ல. நம்மளோட மெயின் சர்வர் வந்துட்டு அப்பாச்சி அண்டு MySQL. இந்த தான் நம்மளோட 2 சர்வர். அப்பாச்சி இஸ் ஃபார் அப்ளிகேஷன், MySQL ஃபார் டேட்டாபேஸ். இது ரெண்டுத்தையும் ஒரே பேக்கேஜாக கொடுக்கறது தான் எக்ஸாம், இல்லைன்னா WAMP. ஓகேங்களா? இது ரெண்டும் பேக்கேஜ். இது ரெண்டுத்தையும் ஒரே பேக்கேஜ், ஒரே அப்ளிகேஷனாக கொடுக்குறது தான் எக்ஸாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாம்ப்புன்றது வந்துட்டு ஒரு இது ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜ். PHP இஸ் ஓப்பன் சோர்ஸ். அந்த சர்வர் வந்து ஓப்பன் சோர்ஸு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பை. ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். இது எல்லா இதுக்கும் இருக்குது. இது லினக்ஸ்க்கு, இது விண்டோஸ்க்கு, இது மேக்குக்கு. ஸோ நம்ம விண்டோஸ்க்கு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம். இன்ஸ்டலேஷன் இஸ் சம்திங் இதே தான். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இல்லைனா சிம்பிளாக சொல்லணும்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் இட், யூஸ் நெக்ஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஃபினிஷ் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களோட இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே உங்களோட ரைட் சைட் பார் பிலோ கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து நிற்கும், எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல்னு. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னப்பா இது, சாரி, சம்திங்ஸ் கோயிங் ஆன். இல்லை, லோட் ஆகுது. லைக் இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து நின்றுடும். இந்த கண்ட்ரோல் பேனல் வந்துடுச்சுன்னா வீடியோ லோடு தான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஹியர். உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலோட வந்துட்டு ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் நவ். அதாவது இப்படி வந்து நின்றுடும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அந்த கண்ட்ரோல் பேனலில். அதாவது அப்பாச்சி சர்வர், MySQL சர்வர், இது ரெண்டும் இங்கே வரும், இந்த இடத்துல வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுதான் கண்ட்ரோல் பேனல். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் பேனல், இது வரும். இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வரும். ஃபிட் ஆகிடுச்சா? சாரி, திஸ் இஸ் அவுட். டபுள் கிளிக் இது மாதிரி வந்து நிற்கும். இன்ஸ்டால் பண்ணுற பிறகு இது மாதிரி வந்து நிற்கும். நம்ம சொன்னது 2 சர்வர், அப்பாச்சி சர்வர். இது ஸ்டார்ட் பண்ணுங்க. சர்வரை ஸ்டார்ட் பண்ணாதான் என்ன இருந்தாலும் ரன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்வர் வந்துட்டு அப்பாச்சி சர்வர், ஃபைல் சர்வர், அதாவது உங்களோட அப்ளிகேஷன் சர்வர், உங்கள் ஃபைல்ஸ்லாம் லோட் பண்ணுறது, அது ஃபைல் சர்வர்னு சொல்லலாம். MySQL சர்வர் இஸ் அ டேட்டாபேஸ் சர்வர். உங்கள் டேட்டாபேஸ் எல்லாம் அதில் தான் லோட் ஆகும். ஸோ நம்ம 2 சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நவ் வி நீட் டு செக். நம்ம செக் பண்ணணும் அப்பாச்சி சர்வர் ஒர்க் ஆகுதா, MySQL சர்வர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ரௌசர் தானே கிளைண்ட்டு, நம்ம சர்வர் லோட் பண்ணிட்டோம். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு
நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசரில் எதுவும் ஹெச்டிடிபி அதெல்லாம் எதுவும் அடிக்கூடாது. ஜஸ்ட் கோ டைப் லோக்கல் ஹோஸ்ட் ப்ரெஸ் என்டர். உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இன்ஸ்டால் எக்ஸாம் கரெக்ட்லி. இங்கே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போதைக்கு நம்ம படிக்க போகிறதுல அந்தளவுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ சர்வர் ரன் ஆகுது. ஸோ இதுதான் உங்களோட சர்வர் ரன் ஆகுது அப்படின்ற கன்ஃபர்மேஷன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபைல் சர்வர் இங்கே படித்தோம் இல்லையா, இந்த அப்ளிகேஷன் சர்வர் இட்ஸ் நத்திங் பட் ஃபைல் சர்வர். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு சியில் போயிட்டு இதோ இருக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபோல்டர். அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, டி ட்ரைவ்லோ சி ட்ரைவ்லோ இ ட்ரைவ்லோ எதில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டாலேஷனில் கேட்கும் அது என்ன ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஜஸ்ட் நோட்டி ஹெச்டி டாக்ஸ், எக்ஸாம்பிள்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ், சாரி எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே அது வரும் ஹெச்டி டாக்ஸ். ஓகேங்களா? இந்த ஹெச்டி டாக்ஸ் ஃபோல்டரில் தான் நம்ம ஃபைல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஹெச்டி டாக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இப்படி இருக்காது, நான் நிறைய ஃபைல்ஸ் போட்டிருக்கேன். லைக் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம இங்கே தான் ஃபைல் போடணும். ஹெச்டி டாக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் ஃபைலை போடணும். எக்ஸாம் அதாவது சியில், சி ட்ரைவில், மை கம்ப்யூட்டரில் சியில் எக்ஸாம்பிள்னு ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுதான் உங்களோட சர்வர், ஃபைல் சர்வர். இங்கே நீங்கள் என்ன போட்டாலும் அதுதான் உங்களோட சர்வருக்குள்ளே ஃபைலை போடுறீங்க. இங்கே இருக்கிற ஃபைல் தான் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஃபோட்டோ போடுவோம், யூடியூப் பேசிக்ஸுக்கு போடுவோம், BASICS பேசிக்ஸ். அதாவது பேசிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு சும்மா ஒரு சாம்பிள் HTML ஃபைல் ஒன்று எடுத்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் HTML நான் சொல்கிறேன் எப்படி டெவலப் பண்ணுவோம் டிசைன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சாம்பிள் ஃபைல் ஒன்று ரன் ஆகுதா இல்லையா, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஈஸியாகனா ஜஸ்ட் ஒரு ஃபைல் போட்டு அந்த HTML இஸ் நத்திங் பட் பிரிண்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், தட் இஸ் டெக்ஸ்ட் ஃப்ரம் சர்வர் டு கிளைண்ட்டு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பிரிண்ட் பண்ணி விஷுவல் இதாக காட்டுறது HTML. ஸோ நான் HTML போடாமல் ஜஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்துட்டு HTML சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டுட்டு ஃபைல் சேவ் ஆஸ் HTML ஃபைலாக சேவ் பண்ணணும். ஆல் ஃபைல்ஸில் போய்ட்டு சரி index.html. ஏன் இந்த இண்டெக்ஸ் போடுறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு இது முடித்த உடனே சொல்கிறேன். ஸோ நம்ம சரி ஓகே நம்ம பேசலையா. லைக் இண்டெக்ஸுன்றது என்னென்னா, உங்களோட ஜென்ரலாக நீங்கள் எதாக இருந்தாலும் இண்டெக்ஸ்னால் என்ன, இங்கிலீஷ் மீனிங் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பண்ணி வச்சா ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா 1 2 3 அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் அந்த இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் இஸ் தி மாஸ்டர் பேஜ். அதாவது இந்த சைட்டில் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் என்ன ஃபைல் இருந்தாலும் நான் index.html கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபைல் தான் லோட் ஆகும். தட்ஸ் வை இண்டெக்ஸ்ன்னு போடுறோம். இண்டெக்ஸ் இஸ் தி ஃபஸ்ட் பேஜ் ஆர் மாஸ்டர் பேஜ் விச் வில் பி லோடட். நம்ம HT டாக்ஸ் சர்வரை ரன் பண்ணிவிட்டு பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது எத்தனை ஃபைல் இருந்தாலும் இந்த ஃபைல் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆகும். இதான் பேசிக் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ index.html நான் போட்டு சேவ் பண்ணுறேன் இங்கே. ஸோ அங்கே பாருங்கள் index.html வந்துடுச்சு. இது தேவையில்லை, ஹெல்ப் பண்ணலாம். அதாவது HT டாக்ஸ்குள்ளே நம்ம ஒரு ஃபோல்டர் பேசிக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட்னு வச்சுங்க. பேசிக்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட். ஸோ HT டாக்ஸ்குள்ளே ப்ராஜெக்ட் பேசிக்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதில் index.html இஸ் மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ண HTML ஒர்க் ஆகிடும். பட் நம்ம சர்வரில் போயிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையா, நம்மளோட சர்வர் தானே, எக்ஸாம் தானே, சர்வரில் போய் ரன் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரன் பண்ணுறது,
நாம இங்கே போய்ட்டு ஃபைல் லொக்கேஷன் கொடுக்கக்கூடாது. ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து கூட ஓப்பன் பண்ணலாம் HTML, அப்படிலாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சர்வருக்குள்ளே போட்டு ரன் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம சர்வருக்குள்ளே ஃபைல் போட்டோம், அதாவது நம்ம ஃபைல் சர்வர் இங்கே இருக்க எக்ஸாம் htdocsக்குள்ளே பேசிக்ஸ் ஃபைலுக்குள்ளே ஃபைல் சர்வர் போட்டோம் ரன் பண்ணோன்னா, இந்த லோக்கல் ஹோஸ்ட் அது கூட ஸ்லாஷ் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ்னு போட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம் BASICS பேசிக்ஸ் அதை டைப் பண்ணுன்னா வந்துருச்சு பாருங்கள். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம். நான் சொன்னால ஃபஸ்ட் பேஜ் லோட் ஆகும் அப்படின்னு. நான் அந்த பேஜ் நம்பரே கொடுக்கல பாருங்கள், index.html போட்டாலும் வரும். நான் அந்த பேஜே கொடுக்கல, ஏன்னா டிஃபால்ட்லி டேக்ஸ் index.html. திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் உங்களோட சர்வரை ரன் பண்ணி சர்வரில் ஒரு ஃபைல் போட்டு அந்த ஃபைலை கிளைண்ட்டில் ரிட்ரீவ் பண்ணி காட்டுறீங்க. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ஸ்டார்டிங் அவர் ஃபஸ்ட் HTML. அதுக்கு முன்னாடி HTML ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது இருந்தால் உங்களோட நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது முக்கியம் இல்லை, பண்ண ப்ரோக்ராமை ஒழுங்காக டிப்ளாய் பண்ணுறீங்களா அப்படின்றது முக்கியம். ஸோ சர்வரில் நம்ம கரெக்டாக டிப்ளாய் பண்ணோன்னா இதுதான் பேசிக்ஸ். ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனை உங்களோட சர்வருக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். லைக் இதுதான் பேஸ் ஃபைலு, மற்ற ஃபைல்லாம் இதுலேருந்து க்ரியேட் பண்ணணும், வேறு ஃபைல் நெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். பேஸ் ஃபைல் இண்டெக்ஸ்லாம் இருக்கணும். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ரன்னிங் அண்ட் வி ஆர் செக்கிங் தி வெப் பேஸ்ட் ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபைல் சர்வர் பார்த்தாச்சு, இதுதான் ஃபைல் சர்வர். ஸோ வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் சர்வர். எப்படி டேட்டாபேஸ் சர்வரை பார்க்குறது? சேம் லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது நம்மளோட MySQL டேட்டாபேஸோட லோக்கல் ஹோஸ்ட் போட்டாச்சு. நம்மளோட MySQL டேட்டாபேஸ் அதுக்கு பார்க்கணுன்னா அது என்ன, அது PHPயோட இது தானே. ஸோ PHP myadmin அப்படி கொடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் தப்பாக கொடுத்துட்டேன், நீங்கள் டைப் பண்ணணும், ஏன்னா அதை சர்ச்சில் போயிடுச்சு கூகுளில். ஸோ PHP myadmin அப்படி போயிட்டு என்டர் தட்டினீங்கன்னா localhost/php myadmin உங்கள் டேட்டாபேஸு லோட் ஆகிடும். டேட்டாபேஸ் சர்வர் அதுக்குள்ளே தான் உங்கள் டேட்டாபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் டேட்டாபேஸ் சர்வர். இது இங்கே பார்க்குறீங்க இல்லையா, பல்க்கு, CDCOL, கோடு, டெமோ டெஸ்ட்டு, FB, இது எல்லாம் டேட்டாபேஸஸ். திஸ் இஸ் அ டேட்டாபேஸ் சர்வர் யூ ஆர் சீயிங், வெப் பேஸ்ட் டேட்டாபேஸ் சர்வர். இதில் நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாம் ஒன்றும் தனித்தனி டேட்டாபேஸு. உங்களுக்கு டேட்டாபேஸ் தெரியும்னு கணக்கில் வச்சுக்கிட்டா ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டேபிள்ஸ். நான் இந்த டேட்டாபேஸ் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன். இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? அட்மின், பேனர், பிளாக்ஸ். ஓகேங்களா? சரி, ஒரு டேபிளில் என்ன இருக்கும்? உங்களோட ஒரு டேபிளுக்குள்ளே போனோம்னா ஃபீல்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ், இதுதான் உங்கள் ஃபீல்ட்ஸ். அட்மின் ஐடி, நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ், இமெயில் இருக்கா, அதோட டேட்டாஸ் இருக்குது பாருங்கள். அட்மின் ஐடிக்கு 1 2 3 3 டேட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டாவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், செகண்ட் டேட்டாவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், தேர்ட் டேட்டாவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் தி டேட்டாபேஸ், MySQL டேட்டாபேஸ். நம்ம இப்போ என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த சர்வரில் எப்படி ஃபைல் போட்டு ரன் பண்ணுறதுன்றது கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் HTML ப்ரோக்ராம் இந்த சர்வரில் போட்டு ரன் பண்ணி பேசிக் ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML எப்படி வாட் இஸ் HTMLன்னு ஸ்டார்ட் பண்ணி HTML எப்படி வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகி போய் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிளாஸாக நம்ம வந்துட்டு கவனிச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் இன் த சென்ஸ் காசெல்லாம் கேட்கல, லைக் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ நான் இந்த இது ஜஸ்ட் ஃபார் இது இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த வீடியோ. பட் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோவுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். லைக் சாப்டர் எண்டிங்காக நான் ஒன்று போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது தெரியலன்னும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள்,
உங்களோட கமெண்ட்ஸ் புரியலன்றதை இதில் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களோட கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ரிசல்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே.